கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. இன்னொரு வசனம் எபிரேயர் 5:9, 10வது வசனம். தாம் பூரணரான பின்பு நமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கி தேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உபத்திரவங்களினாலே தன்னை பூரணப்படுத்தினார். அதன் பிறகு அவருக்கு கீழ்ப்படுகிற யாவரும் அந்த ரட்சிப்பையும் அந்த மகிமையிலும் சேர்க்கப்பட்டார்கள். அது போலவே இன்னைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையில உபத்திரவம் இருக்கும். இந்த உபத்திரவத்தை நாம் பூரணப்படும் பொழுது அநேகரை நம் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய மகிமையில் சேர்க்கிறவர்களாக நாமும் மாறுவோம். அநேகரை மாற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.